சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் 3லேருந்து 4 ஸ்பூன், சோம்பு 1லேருந்து 2 ஸ்பூன், வெட்டின வெங்காயம் 1 கப்பு, பதினஞ்சு பல்லு பூண்டு 1-2 தட்டினது, தக்காளி 1/2 கப்பு, இஞ்சி பேஸ்ட்டு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 3லேருந்து 4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். அதோட 3/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வேக விடணும். நடுவில் ஒரு 2-3 வாட்டி கிளறி விட்டுக்கணும். சிக்கன் வேகும்போது எப்படியும் கொஞ்சம் தண்ணி விடும். இதில் தண்ணியே ஆட் பண்ணவே இல்லை. வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. மூடி போட வேண்டாம், அப்படியே வேகட்டும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அடிக்கடி கிளறணும். சிக்கன் வெந்துருச்சு. மசாலாவும் நல்லா கெட்டியாகி சிக்கனோட நல்லா சேர்ந்துருச்சு. பொடிசாக வெட்டின வெங்காயம் 1 கப், கருவேப்பிலை நல்லா கையில் கிள்ளி அதோடு சேர்த்துக்கலாம்.
மிளகுத்தூள் 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும், ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் அடிக்கடி கிளறணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். கறி மசாலா பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொடியோட ரெசிபி என்னோடய பொடி பிளேலிஸ்ட்டில் இருக்கும். லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பொடி பிளேலிஸ்ட்டை இந்த வீடியோவோட எண்டு கார்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.